மிக்க வானம் ஒன்றே இல்லைதானே, எட்டு திக்கும் எட்டும் முந்தன் சாதனைதானே, வேலிச்சல் மறுபக்கம். பொதுவாக நம் மக்களுக்கு சொந்த ஊரே சொர்க்கம். வாகன வசதி இல்லாத காலத்தில் கட்டை வண்டியிலா காத தூரம் போக முடியும். எனவே பக்கத்து ஊரில் பெண் எடுப்பது கொடுப்பது ஆகியவற்றை கூட விரும்ப மாட்டார்கள். ஒரு நலவு பொல்லாப்பு என்றால் அத்தனையும் அள்ளிக்கட்டியா சுமக்க முடியும்? அது மட்டுமல்ல, சொந்த ஊரென்றால் சாதி சனம் பற்றி எதையும் துருவி ஆராய வேண்டாம். இது தொடர்பாக அயலூர் யோக்கியனை விட உள்ளூர் அயோக்கியன் எவ்வளவோ மேல் என்கிற ஒரு பழமொழியே உண்டு. என்றாலும் காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், துவாரகா, கைலாஷ், சபரிமலை என்று இந்துக்களும், ஜெருசலேம், ரோம் என்று கிறிஸ்தவர்களும், மக்கா, மதீனா என்று முஸ்லிம்களும், சாஞ்சி, புத்தகயா, கபிலவஸ்து என்று பௌத்தர்களும், அமிர்தசரஸ் என்று சீக்கியர்களும், இன்னும் இதுபோல பற்பல பிரிவினரும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது தாங்கள் போற்றி வாழும் புண்ணிய ஸ்தலங்களை சென்று தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொருவர் மனத்தின் அடியாளத்தில் உண்டு. ஒரு போகம் மட்டுமே விளையும் பூமியைச் சேர்ந்தவர்களுக்கு அறுவடைக்கும் அடுத்த நடுகைக்கும் இடைப்பட்ட காலம் நீளமானது. அந்த நாட்களில் கட்டுச்சோற்றையும் கட்டிக்கொண்டு கால்நடையாக கூட நடந்து பக்கத்து ஊர்களில் நடக்கும் கோயில் கொடை, திருவிழா ஆகியவற்றுக்கு சென்று வருவதுண்டு. முதலில் ஒழுங்குமுறையான சுற்றுலா என்று ஆரம்பித்தது திருக்கோயில்கள் தீர்த்தாடனம் என்றுதான். பிறகு படிப்படியாக பயண முகவர்கள் தேனிலவு, விடுமுறை கொண்டாட்டங்கள் என்று ஆரம்பித்து அவரவர் சுவைக்கேற்ப சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்தார்கள். இன்று சுற்றுலா பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்றுள்ள கோடான கோடிகள் பணம் புரளும் வர்த்தகம். ஒரு தடவை முதலீடு தொடர்ந்து வருவாய், சொற்ப முதலீட்டில் அதிக பலன் என்பவை இதன் சிறப்பு அம்சங்கள். எனவே இது உலகம் முழுவதும் பல்கி பெருகி படர்ந்து வருவதில் ஆச்சரியமில்லை. இந்த சுற்றுலாத்துறையில் யாரும் அதிகம் அறிந்திராத, ஆனால் வெகு வேகமாக வளர்ந்து வரும் ஒரு பிரிவும் உண்டு. அதற்கு ஈகோ டூரிசம், இயற்கை சுற்றுலா என்று பெயர். இது பற்றி கேட்டறிய இதில் முழுக்க ஈடுபட்டுள்ள ஓர் இளைஞரை சந்திக்கலாம். வாருங்கள். வணக்கம். வணக்கம் சார். என்ன பேர்? சுதாகர் செல்வராஜ். சுதாகர் செல்வராஜ். அப்பா பேர்? செல்வராஜ் சார். அம்மா? எலிசபெத். எலிசபெத். தாத்தா பேர்? பொன்ராஜ். பொன்ராஜ். பாட்டி? நட்சத்திரம்மாள். எத்தனை பாட்டி இருக்கணும் ஒரு ஆளுக்கு? எத்தனை தாத்தா இருக்கணும்? 2 தாத்தா 2 பாட்டி. அப்போ என்ன, ஒரு ஆள் பேர் மட்டும் சொன்னால் சரியா? இல்லை, அவங்க தான் என் கூட ரொம்ப நாள் லைஃப்பில் அங்கே மொத்தம் பேர் சொல்லுவோம். எமிலின்றது எங்கள் அம்மாவோட அம்மா பேர். மைக்கிள்ன்றது எங்கள் அம்மாவோட அப்பா பேர். சரி, உங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் சொன்னீங்க, அவருடைய அப்பா பேர் சொல்லுங்கள். வேதமாணிக்கம். அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? அவர் வந்து டச் வேலை பார்த்துட்டு இருந்தார். டச் வேலை. விஸ்வகர்மர். டச் வேலை, ஆசாரி. அதான் ஆசாரி. ஓஹோ, விஸ்வகர்மா வேறு, ஆசாரி வேறையா? ஓஹோ. அப்புறம் தாத்தா? அவர் வந்து மாடுக்கு லாடம் கட்டுவாங்களே, அப்பாவோட அப்பா வந்து மாடுக்கு லாடம் கட்டுவாங்க, அந்த வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த வேலை. குதிரைக்கெல்லாம் லாடம் கட்டலை? குதிரையும் கட்டுவாங்க, மாடு தான் அதிகமாக காளை மாடுக்கு மட்டும் கட்டுவாங்க. பசுக்கெல்லாம் லாடம் கட்டுறது இல்லை? கட்டுறது கிடையாது. பசுவெல்லாம் வேலைக்கு யூஸ் ஆகல. ஓ. இது எருது விவசாய நிலங்களில் ஏறு உழுகிறது? ஆமாம், அது கட்டுவாங்க சார். அப்படியா? ஆமாம், கட்டுவாங்க. வண்டி ஓட்டுற மாடுக்கு தான் கட்டுவாங்க. வண்டி ஓட்ட மாட்டுக்கும், வண்டி ஓட்ட மாடு இதுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓ, இதுக்கும் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அப்பா என்ன தொழில்? அப்பா வந்து பில்டிங் கான்ட்ராக்ட். ஓ, கம்பி வேலை பார்க்குறவர். கொத்தனார்னு சொல்ல முடியாது. கொத்தனார் வேறு, கம்பி அவங்க வேறு, அந்த டிபார்ட்மெண்ட் வேறு. சரி, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? மொத்தம் 5 பேர். வரிசையாக சொல்லுங்கள். அண்ணன் எஸ் சுரேஷ்குமார். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? அவர் அப்பாவோட வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி. இப்போ அவர் இல்லை, இறந்துட்டார். அக்கா பேர் தேவி. அவங்க இங்கே சென்னையில் ஆவடியில் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சிஆர்பிஎஃப்ல போலீஸாக இருக்கார். மூணாவதுனா என் பேர் சுதாகர். எனக்கு அடுத்து இன்னொரு 2 தம்பி இருக்காங்க. அவங்களுக்கு செந்தில், ஜெகதீஷ்னு சொல்லிட்டு. கடைசி இன்னொரு தம்பி இருக்கார், அந்த பாபுன்னு சொல்லிட்டு. என்ன செய்கிறாங்க இவங்கெல்லாம்? இன்னொரு தம்பி வந்து செந்தில்ன்றவர், எனக்கு அடுத்து உள்ளவர் வந்து அப்பாவோட வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, பரவாயில்ல.
இன்னொருத்தர் இந்த பிஸ்னஸ் என் கூட சில டூரிசம் ரிலேட்டடாக கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் கூட பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம். பிறந்தோன்னே பள்ளிக்கூடம் போகணும் இல்லையா ஒரு 3 வயசு 4 வயசில்? ஆமாம் சார். உங்களை எத்தனை வயசில் சேர்த்து விட்டாங்க? என்னை 5 வயசு சேர்த்து விட்டாங்க சார். எங்கே? ஒய்எம்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அங்கேருந்து படிச்சு அடுத்தது எங்கே? ஒய்எம்சியில் வந்து மொத்தம் 8 வரையும் இருந்தது. சரி 8 வரையும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் கருமேடு அந்த ஸ்கூலில் படித்தேன்னா. அதுக்கப்புறம் எம்சிஆர்ஸ்லேருந்து ஸ்கூல்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி பஜார் அங்கே படித்தேன், 2 வருஷம் படித்தேன்னா. அங்கே 10th பாண்டிச்சேரியா? பாண்டி மதுரை மதுரை பாண்டி பஜார். மதுரை பாண்டி பஜார். அங்கே நான் 10th வரையும் முடித்தேன். 10th முடிச்சுட்டு. எந்த வயசில் முடிச்சிங்க? 16. 10th முடித்தா +1 போகணும். இல்லை எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஏன்? இல்லை ஃபேமிலி கொஞ்சம் பெருசுனால அப்போயே சின்ன வயசில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசில் வேலை இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் படிக்கலை? வீட்டில் கஷ்டம், காசு இல்லை. இல்லை அது இல்லை எல்லாம் எனக்கு பிடிச்சி போச்சு. படிப்பு கேட்டுப்பேன். எனக்கு காசு இல்லாதவன் ஏழை வீட்டுக்குள்ளே தான் அதிகமாக படிச்சிருக்காங்க. இல்லை சார், இது எனக்கு என்னென்னா படிப்பு படிப்பு ஏறல. படிப்பு ஏறல அப்படி சொல்லுங்கள். படிப்பு ஏறல. அப்புறம் என்ன செய்யறது? படிப்பில் ஏறலைன்னா வீட்டில் திட்டு விழும், தண்டை சொருன்னுவாங்க. இல்லை சார், நான் தினைக்கு வீட்டுக்கு ஒரு 45 ரூபா 50 ரூபா சம்பாதிச்சு. எப்படி? நைட்டு நான் செருப்பு வேலைக்கு போவேண்ணா. அப்படின்னா செருப்பத்தை கட் பண்ணுற வேலை. செருப்பு எப்படி கட் பண்ணுறது? தோல் கட் பண்ணுறது இல்லை, செருப்பு அச்சு வச்சு கொடுத்துருவாங்கன்ட்டு அந்த ரப்பர் ஷீட். ரப்பர் ஷீட்டில் அச்சு வச்சு தருவாங்க. நீங்கள் அதை வெட்டணும் சார் சைடில். சரி. எனக்கு அந்த 4 மணிலேருந்து நைட்டு 11 12 மணி வேலை பார்ப்பேன். வந்து 5ஆம் படிப்பு, தொழில், பணம் வந்து பணம் வந்து கையில் பழகிட்டா பணத்துக்கு தான் முக்கியத்துவம் போகும். பணம் எங்கே கிடைக்குதோ அதை செய்வோன்னு தான் தோணும். படிக்கிற காலத்துலேயே பணம் வந்துட்டால் அது ஒரு சிக்கல் இருக்குது. உடனே அவங்க படிப்பை 2ஆம் தரம் வச்சுட்டு பணத்துக்கு பின்னால் ஓடிடுவாங்க. உங்கள் நிலமே அதுதான். 10ஆம் வார நேரம் அதுக்கு மேலே படிக்கலாம். ஆனால் பணம் பார்த்துட்டோம், பண வகையில் வருமானம் பார்த்துட்டோம். சரி, அந்த வருமானத்தை பெருக்குவோம், படித்தாலும் இதுதானே செய்ய போகிறோன்ற ஒரு நினப்பு வந்துட்டு. ஆமாம் சார். அப்படி வந்தோன்னா அந்த தொழிலில் இறங்குறீங்க. ஆனால் விளையாட்டில் தொழிலில் இறங்குறது. ஒவ்வொரு தொழிலுமே எந்தெந்த தொழிலில் இறங்குனீங்க, இப்போ எங்கே வந்து நிற்கிறீங்க? எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாருமே பார்க்கும்போது வந்து யாரும் வேலை படிச்சுட்டு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வந்துட்டு நான் கொஞ்சம் வேலை எனக்கு இருக்கிறதுனால அந்த வேலையை வச்சு எப்படியா மேலே வரணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்டில் பழம் கூட வாங்கி அப்படியே அதை விற்க, அதில் வர இன்கம் எடுத்து தேனிக்கு போய் ஒரு 10-15 மரம் தென்னை மரம் ஏறணும்னா எனக்கு ஒரு இன்கம் இருக்கும். மேலே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் முடிச்சிருவேன் நான். சரி, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகி போகும்போது தினைக்கு வீட்டுக்கு மாஸ்கோட வருவேன்னா, வரும்போது என் 3000-4000 அந்த மாதிரி கையில் காசு இருக்கும். வந்து சரி, என்னுடைய ஸ்ட்ரென்த்து நான் பார்த்துட்டேன். வந்து சரி, வெளியே போனால் வேலை இருக்குது, அதே மாதிரி எந்த வேலை நம்மளால் பண்ண முடியும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு சரி நான் வந்து வேலை கொடுக்க ஆரம்பித்தேன் ரொம்ப பேருக்கு. சரி, அப்போ தான் என்னோடய கம்பெனி பேர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு, FAYS, ஃப்ரெண்ட்ஸ் அட் யுவர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ சென்னைக்கு நான் இங்கே ட்ராவல் ஆகும்போது எனக்கு இங்கே சென்னையில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஏன்னா வேலை பார்த்திங்கன்னா வந்து என்னோடய டார்கெட் வந்து வயசானவங்க, அப்ராடு போனவங்க எல்லாமே இருந்தாங்க. வந்து இந்த தண்ணி எடுத்து கொடுக்குறது, பேப்பர் வாங்கி கொடுக்குறது, ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, இந்த மாதிரி கரண்ட் பில் கட்டுறது, இந்த மாதிரி டீம் ஒர்க் மாதிரி பண்ணுறது. சரி, காலையில் பசங்க வந்து காலேஜ் முடிச்சு அந்த ஃப்ரீ டைமில் உட்காந்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறது. சரி, இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். வந்து அப்போ எனக்கு நல்ல ஒரு இன்கம் இருந்தது. அப்புறம் தான் கொஞ்சம் அடிச்சு இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் போது அந்த வேலையை அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு பீச்சில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த பட்டம்லாம் செஞ்சு வைப்பேன். அப்போ அதில் எனக்கு நல்ல இன்கம் கிடச்சிச்சு. அதோடு கம்பேர் பண்ண இது எனக்கு நல்ல இன்கம் இருந்தது. அப்புறம் செக்ரட்டரியேட்டில் வந்து நைட்டு லம்ப் ஸ்டாஃப்னு வாங்க, அந்த அசம்பிளி டைமில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஜாப் எனக்கு எங்கள் சித்தப்பா வாங்கி கொடுத்தாரு. வந்து அந்த வேலையில் கொஞ்சம் வேலை பார்த்தேன். அப்புறம் நைட்டு வந்து இங்கே IDB ஹோம் ஃபினான்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அந்த வேலை பார்த்தேன். வந்து சரி, என்னோடய டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அப்படின்னு வேலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஐடியாஸ்லாம் கிடச்சிது. சரி, அந்த இதில் உட்காரும் போது மெயினாக வந்து டூரிசம் ஃபீல்டு எனக்கு ரொம்ப நாட்டம் இருந்தது. டாக்டருக்கு படித்தா ஒரு டாக்டர் உத்தியோகம் பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் படித்தா அக்கௌண்ட் உத்தியோகம் பார்ப்பாங்க, வக்கீலுக்கு படித்தா வக்கீல் உத்தியோகம் பார்ப்பாங்க. ஏதோ ஒரு துறை சார்ந்து படித்தா அந்த துறையில் வேலை செய்வாங்க. அதில் கொஞ்சம் ஈஸியாக அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 10ஆம் முடிச்சுட்டு ஒரு திசை தெரியாத ஒரு படகு மாதிரி இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் ஒரு ஆர்வ கோளாறினால் ஒரு வருமானம் கருதி என்னென்னமோ பண்ணிட்டீங்க. தொழில் ஏதாவது தொழில் நிரந்தரமாச்சு அவங்களுக்கு? சுற்றுலாத்துறையில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபாரினர் மோஸ்ட்லி எனக்கு வந்து வரும்போது அவன் வந்து என்னை எதிர்பார்த்தது வந்து வேறு, சும்மா கோயிலை பார்க்குறது, கோயில் இல்லாமல் வேறு இடம் பார்க்குறது அந்த மாதிரி சொல்லிடாமல் எனக்கு வந்து வித்தியாசமாக காட்டணும் போது தான் எனக்கு அப்போ ஒரு ஐடியா வந்தது. வந்து சரி, சுற்றுலாத்துறை நம்ம இதை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயத்தை காட்டினேன். விவசாயம் காட்டிங்கன்னா வந்து நம்முடைய பாரம்பரிய விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அதே மாதிரிக்கு
அவன் நாட்டு விவசாயம் எப்படி பண்ணுறான்ட்டு அதை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் வந்து. அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் விவசாயத்தை எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ அவன் ஹெர்பலை பற்றி கேட்கும்போது, ஒரு அனிமல்ஸை பற்றி கேட்கும்போது, ஒரு பேர்ட்ஸை பற்றி கேட்கும்போது, சரி அவன் என்கிட்ட ரொம்ப கற்றுக் கொடுத்தான். அது மாதிரி நானும் அவன்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்டேன். சரி மோஸ்ட்லி வந்து எனக்கு 32 கண்ட்ரிலேருந்து ஆள் வந்திருக்காங்க. 32 கண்ட்ரிலேருந்து வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று என்கிட்ட கற்றுக்கிட்டு போனாங்க. அதே மாதிரி நான் அவன்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்டேன் வந்து. சரி இதையே நம்ம பசங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு இதில் தான் நான் வந்து இந்த ஈகோ டூரிசம் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணேன். சரி மதுரை எஜுகேஷன் ஈகோ டூரிசம் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்கூல்ஸ் காலேஜ் என்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க வந்து. சரி வரவங்களாம் வந்து என்கிட்ட வந்து ஒரு ரெக்வயர்மெண்ட் கொடுப்பாங்க வந்து. சரி எனக்கு டூரிசமில் வந்து எனக்கு ஒரு வாட்டர் ஃபால் கொடுங்க, ஒரு விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க, இல்லைனா ஹெர்பலை பற்றியோ இல்லை பேர்ட்ஸை பற்றியோ இல்லை அனிமல்ஸை பற்றியோ பண்ணும்போது, அப்போ நான் சென்னைக்கு நான் இருந்தபோது மிஸ்டர் ஸ்ரீதர் லட்சுமணன் சொல்லிட்டு அவர் தான் முதல் ஈக்குவல் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணும்போது சரி என்ன ஒரு மெம்பரை எடுத்து சொன்ன ஐடியா கொடுத்தாரு. அப்போ நான் என் ஐடியா கேட்கும்போது இது இம்ப்ரெஸ் கொஞ்சம் இருந்தது. சரி அதுக்கப்புறம் எனக்கு தனியாக பண்ணணும் ஆசைப்பட்டோன்னே நான் தனியாக போய் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வந்து. சரி நான் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபல் மக்கள் இருப்பாங்க. அந்த ட்ரைபல் மக்களுக்கு வந்து ஒரு நம்ம வெளிநாட்டுக்கு தான் டூருங்கள் அந்த மாதிரி வெளியே போகிறோம் வந்து நம்ம ஊர்லேயே வந்து பழங்குடி மக்கள், தமிழகத்தின் பழங்குடி மக்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்தவர்கள். ஆமாம். சரி அவங்கெல்லாம் அந்த மக்களுக்கு வந்து எப்படியாச்சும் இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஐடியா இருந்தது. பழங்குடி மக்களுக்கும் இதனால் ஒரு லாபம். ஆமாம் அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் போய் தங்கணுன்னா நான் இடம் கொடுப்பாங்க. நாங்கள் இடத்துல வந்து என்கிட்ட 100 பேர் தங்குற மாதிரி டென்ட் பேக் ஸ்லீப்பிங் பேக்லாம் இருக்குது வந்து. சரி என் இடத்துல தங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சமைச்சு கொடுக்கறனால அவங்களுக்கு ஒரு இன்கம் போய் சேரும், மறைமுகமாக போய் சேரும். சரி நான் வாங்குகிற இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 1/3 மணி டைரெக்டாக அவங்களுக்கு போய் சேர்றனால அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும், நானும் ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும். நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கும் மதுரையில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் பார்த்த அந்த பழங்குடி மக்களை போய்ட்டு பார்க்குறீங்க, என்ன வித்தியாசம்? அது வித்தியாசம்னா ரொம்ப பயங்கர வித்தியாசம் சார் வந்து. அவங்க எதுவுமே சொல்ல முடியாது வந்து. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லாத அளவு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அது இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி மக்கள் இருக்காங்கன்னா யாருக்கும் தெரியாது. என்ன மாதிரி இருக்காங்க? சரியான சாப்பாடு இல்லாமல், மருத்துவம் இல்லாமல், துணி இல்லாமல், ரொம்ப எஜுகேஷன் எந்த லெவலும் எந்த லெவலையும் சேர்த்துக்க முடியாது. அவங்கள வந்து ஒரு மிருகத்தை மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஒரு மிருகங்களை போன்ற மனிதர்களாக பழங்குடிகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. சரி பார்த்த உடனே உங்கள் மனசில் என்ன தோணிச்சு? இவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனீங்க? சரி இந்த விஷயத்தை நான் மதுரை சிவகாசி நடார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட பிரின்சிபல் தேவேசன் நான் மேடம் இன்ஃபார்ம் பண்ணும்போது அவருடைய கரஸ்பாண்டன்ட் முத்து சார் அவங்க சேர்ந்து என்ன பண்ணாங்க, ப்ரேயர் ஹாலில் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்க வந்து. நான் போகும்போது ஆதாரம்லாம் கொண்டு போயிருந்தேன், இந்த மாதிரி மக்களோட ஃபோட்டோகிராஃபிலாம் கொஞ்சம் கொண்டு போயிருந்தேன். நான் அதை பார்த்துனே அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்க, சுதாகர் இந்த டைம் ஒரு டூர் பண்ணுறோம், சரி இந்த மாதிரி யாரும் பண்ணாத மாதிரி ஒரு டூர் பண்ணணும்னு சொல்லும்போது நான் சஜஷன் பண்ணேன் இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லும்போது உடனே ஒரு 2 நாளில் வந்து எனக்கு 1.5 டன் துணி கொடுத்தாங்க, வேஸ்ட் துணி, பழைய துணி எல்லாமே. சரி அதை நான் வாஷ் பண்ணி அது பண்ணுறதுக்கு எனக்கு 2 வாரம் ஆச்சு. நானும் எங்கள் அம்மா ஃபேமிலியில் ஒன்றா வாஷ் பண்ணி அயன் பண்ணி சரி அதை போய் அந்த மக்களை போய் கொடுத்தோம். போய் எப்படி மதுரையிலேருந்து எப்படி ட்ராவல் பண்ணீங்க? இங்கேருந்து ஒரு மினி வேன் பிடிச்சிட்டு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூக்கிட்டு தான் போனோம். அங்கேருந்துன்னா எங்கே? மதுரையிலேருந்து முதல் எங்கே போனீங்க? மதுரையிலேருந்து கொடைக்கானல் போகிற வேலை வடகரை பாறை. சரி அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பை ட்ரக்கு நடந்தே. நடந்தே இதெல்லாம் தூக்கிட்டு. ஆமாம். அங்கே போய் அந்த மக்களுக்கு போய் கொடுத்து சர்வீஸ் பண்ணோம் வந்து. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியாவே வந்தது, ஏன் நம்ம இது மாதிரி ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது, இதே மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜ் பசங்களாம் சேர்த்து வச்சு. ஏன்னா ஒரு காட்டை பற்றி நம்ம சொல்கிறத விட அந்த மக்கள் சொல்கிறது பயங்கர ஈஸியாக இருக்கும், அது நேச்சுரலாக இருக்கும். ஒரு ஹெர்பலை பற்றியோ ஒரு இன்செக்ட்ஸ் பற்றியோ ஒரு விலங்கை பற்றியோ இல்லைன்னா ஒரு பறவையை பற்றியோ இந்த பறவை எத்தனை மணிக்கு வந்துட்டு போகுன்றதை வந்து அவங்க அப்டேட்டாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் கிடையாது, நாங்கள்லாம் ஒரு மீட்டிங்கில் ஒரு வனத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஐயா என்ன சொன்னார், திடீர்னு சார் இங்கே பக்கத்தில் ஒரு யானை நிற்கிதுன்னாரு வந்து. நான் யானை எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னு அவனே யூரின் ஸ்மெல் வருதுன்னாரு வந்து. ஏன்னா இவர் உட்காந்துட்டு ஜாதகம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, நான் நம்பலை ஆக்சுவலி. அப்புறம் வாங்கன்னு கூப்பிட்டு போகும்போது நான் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போனால் பார்த்தா அங்கே ஒரு யானை, பெண் யானை ஒரு ஃபேமிலியோட இருந்தது. அப்போ அந்த யானை யூரின் போன தடத்தையும் காட்டினாரு. இந்த யானை ஸ்மெல் யூரின் தான் எனக்கு ஸ்மெல் வந்தது அப்படின்னாரு. அப்போ அந்த பீப்புள் பெரிய ஒரு என்ன சொல்கிறீங்க, அவங்க ஃபாரஸ்ட் பீப்புள் எல்லாமே ஒரு ஜீனியஸ் தான் அங்கே இருந்து. அப்போ காட்டை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆமாம், 100% இருக்கக்கூடிய மிருகங்களை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆமாம், பறவைகளை பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கோம், அதில் குணநலங்கள், அதனுடைய நடவடிக்கை எல்லாம் அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் நகரத்தில் உள்ள மக்களுக்கு அநேகமாக மாணவர் மாணவிகளுக்கு தெரியணும்னு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. ஆமாம் சார். அந்த முயற்சி தான் இந்த ஈகோ டூரிசம். ஆமாம் சார். எப்படி பண்ணீங்க? ரொம்ப சொல்லலாம். ஹெர்பலை பற்றி ஒரு டூர் போகலாம்,
அனிமல்ஸ் சதமான ஜல்லிக்கட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ரேக்லா ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சண்டைக்கோழி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, அப்புறம் விவசாய கிராம இதெல்லாம் கொஞ்சம் நகர் சார்ந்த கிராமப்புற விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது. நான் சொல்கிறது பழங்குடிகள். இல்லை பழங்குடி அவங்க மத்தியில் என்னென்ன டூர் வச்சுருக்கீங்க? இப்போ மெயினாக வந்து ஒரு ட்ரக் இருக்கும். இந்த ட்ரக்கை ஒட்டியே ஒரு மண் வளத்தை பற்றி ஒரு கிளாஸ் இருக்கும். மண் வளத்தை பற்றி அப்புறம் ஹெர்பலை பற்றி ஒரு கிளாஸ் இருக்கும். அப்புறம் அங்கே உள்ள செடிகள் பற்றியோ ஒரு இன்செக்ட்ஸ் பற்றியோ இல்லைனா ஒரு பறவையை பற்றியோ அங்குள்ள விலங்கை பற்றியோ அந்த ட்ரைபல் மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி, அவங்க லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் என்ன மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயம் எப்படி இருக்கும், இது நேச்சுரலாக என்ன மாதிரி அடாப்ட் ஆகுறாங்க, இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு டூர்மாக இருக்கும். சரி அங்கே அவங்க இடம் கொடுக்கறனால அவங்களுக்கு ஒரு இன்கம் போய் சேரும். அதே மாதிரி ஃபுட்டு சாப்பாடு சமைச்சு கூட ஒரு இன்கம் சேரும். சமைச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் ஆர்கானிக் ஃபுட்டாக சமைப்பாங்க. அங்கே உள்ள கிடைக்கிற விளையிற காய் தக்காளிலாம் போட்டு